சீக்கிரம் மாட்டு. சரி வாட்டி கார்த்தி போய் பாப்போம். எப்பா எப்பப்போ ஏட்டி என்ன கத்திட்டு இருக்கிய? வந்தது வராது மாட்டு பிள்ளைல ஒரு தினசால குதிச்சுக்கிட்டு போகுது. ஏட்டி கீர்த்திங்க பாரு, நம்ம அப்பா எவ்வளவு சவுண்ட் போடுதோ. வீட்டை திறந்து போட்டு எப்படி தூங்குதாவ பாரு. இன்னைக்கு நம்ம அப்பா எப்படி நம்ம அம்மாட்ட திட்டு தான் வாங்க போறாவ. மாட்டி கார்த்தி, நம்ம அப்பா திட்டு தான் வாங்க போறாவ. சரி வா நம்ம அப்பாவை போய் எழுப்புவோம். சரி வாட்டி. எப்போ எப்போ எந்திங்க எந்திங்க, நாங்க வந்திருக்கோம். என்னது மக்களே, நீங்க எப்போ வந்திய? போங்கப்பா, நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு எவ்வளவு சந்தோஷமா வந்தோம். நீங்க எங்க மூடே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கோம், நீங்க அப்படியே தூங்குதிய. சரி மக்களே, டயர்ட்ல தூங்கிட்டேன், அப்பாக்கு கேட்கல. அம்மா என்ன பண்ணுதா? அம்மா இங்க கீழே ஹால்ல நின்னாப்பா. யாரை என்னது சொல்லி திட்டலான்னு யோசிச்சுட்டு இருப்பாளா இருக்கும். அவளுக்கு வேற வேலை இல்லை. சரி வாங்க நம்மளும் ஹாலுக்கு போவோம். சரி வாங்க போவோம். ஜெஸ்ஸி என்ன பண்ணிட்டு இருக்க? சுவாறு குழம்பு ஆக்கிட்டு இருக்கா. ஓய் பார்த்தா எப்படி இருக்கு? வீடெல்லாம் எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ நாளைக்கு வருவேன்னு சொன்ன உடனே நான் வீட்டெல்லாம் நீட்டாக்கிட்டு தான் அந்த டயர்ட்லவே படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அதானே பார்த்தேன். என்ன வீடு கொஞ்சம் சுத்தமா இருக்குதே. நீ என்னாச்சு? நாளைக்கு வருவேன் இன்னைக்கே வந்துட்டிய? நானா உங்ககிட்ட நாளைக்கு வருவேன்னு சொன்னேன். உங்க பிள்ளைகள் தானே சொல்லிச்சு. உங்க பிள்ளைகள் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி நாளைக்கு வருவேன்ட்டு நாங்கள் இப்போ அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். அதனால எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்க வேண்டியதானே? பிள்ளைகள் சொல்லிச்சிங்க. பிள்ளைகள் மேலே ஏன் பழிய தூக்கி போடுத? உனக்கு எங்கே போச்சு அறிவு? ஆமாம், உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தான் மெச்சுக்கிடணும். இடி கீர்த்திங்க பாரு, நம்ம அம்மா நம்ம அப்பாட்ட நம்மளை பற்றி எப்படி போட்டு கொடுத்துட்டு இருக்காவ. நீ நம்ம அம்மையால தானே வரதுக்கு லேட் ஆச்சு. அரை மணி நேரமா அந்த மரத்தடியில் இருக்க அந்த ஊர் மக்கள்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காத. நம்ம அம்மையால லேட் ஆச்சு. நம்ம அம்மையை பாரு நம்மளை எப்படி போட்டு கொடுக்காவ நீ. ஆமாட்டி கார்த்தி, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம அம்மைய. அது மட்டும் பாரு, நம்ம அப்பாவை நம்மகிட்ட எப்படி இருக்கே என்னதுன்னு கேட்கவே இல்லை. நம்ம அம்மாட்ட வந்து எப்படி பேசிட்டு இருக்காவ பாரு. எப்படி இருக்கியே, ஏன் லேட் ஆச்சுங்களா? ஆமாட்டி கார்த்தி, நம்ம வீட்டில் நம்ம மேலே யாருக்குமே பாசம் இல்லை. நானும் உங்களுக்கு ஃபோன் அடிக்க மாட்டேன்னே. உங்கள் பிள்ளைகள் தான் ஃபோன் அடிக்கக்கூடாது சர்ப்ரைஸ்ன்னு வாங்கி வச்சுக்கிட்டாள்வ. அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு மாச்சு பிடிச்சிட்டு அப்பா வரலையான்னு கேட்காள்வ. அதுக்கப்புறம் நான் இப்போ நடத்தி கூட்டு வந்திருக்கேன் உங்கள் பிள்ளையில. சரி கத்தாததாயே. ஆமா, நான் பேசினாலே உங்களுக்கு கத்துற மாதிரி தானே இருக்கும். ஏட்டி, உங்களை நான் கை கால் மூஞ்ச கழுவிட்டு தானே உள்ள வரணும்னே. அதுக்குள்ள பறந்துக்கிட்டு ஓடுவியே. போய் கை கால் மூஞ்ச கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்துங்க. சரிம்மா, நாங்கள் கை கால் மூஞ்ச போய் கழுவிட்டு வரோம். ஏட்டி கார்த்தி